ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எப்படி ஸ்மூத் ஷேடிங் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1. முதல்ல ஹாரிசான்டல், வெர்டிக்கல் லைன்ஸ் வரையணும். அதுக்கப்புறம் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கும் கிராஸ் லைன்ஸ் போடணும். இத ஒரு செட் லேயர்னு வச்சுப்போம். ஸ்டெப் 2. லைன்ஸ் வரையும் போது லைன்ஸ்க்கு இடையில கேப் அதிகமா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு லைன்ஸும் நெருக்கமா இருக்கணும். அப்பதான் ஷேடிங் ஸ்மூத்தா வரும். ஸ்டெப் 3. லைன்ஸ் வரையும் போது அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாது. பொறுமையா ஒவ்வொரு லைன்ஸும் வரையணும். லைன்ஸ் டார்க்கா வரையக்கூடாது. மெதுவா லைட்டா போடணும். டார்க்னஸ் அதிகமா இருக்கிற இடத்துல அதிக லேயர்ஸ் போடணும். டார்க்னஸ் கம்மியா இருக்கிற இடத்துல கம்மியான லேயர்ஸ் போடணும். டார்க் ஏரியால இருந்து லைட் ஏரியாக்கு போகும்போது டார்க்னஸ் வேல்யூ கிராஜுவலா கம்மியாகணும். முதல் பாக்ஸ்ல 3 செட் லேயர்ஸ் வரைஞ்சிருக்கேன். இரண்டாவது பாக்ஸ்ல 2 செட் லேயர்ஸ் வரைஞ்சிருக்கேன். மூணாவது பாக்ஸ்ல ஒரு செட் லேயர்ஸ் வரைஞ்சிருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் டார்க்னஸ் வேல்யூ மாறி இருக்கும். 3 லேயர் இருக்கிற இடம் டார்க்கா இருக்கும். ஒரு லேயர் தான் இருக்கிற இடம் லைட்டா இருக்கும். ஸ்டெப் 4. டிரா பண்ணும்போது பென்னோட டிப்ல இங்க் ஓட்டிட்டு இருக்கோம். அதனால அடிக்கடி கிளீன் பண்ணணும். அப்படி கிளீன் பண்ணலன்னா ஸ்மூத் ஷேடிங் பண்ண முடியாது. பேப்பர்ல இங்க் திப்பி திப்பியா ஒட்டிக்கிட்டா அப்புறம் ஷேடிங் பார்க்கவே நல்லா இருக்காது. ஓகே, இதுதான் சிம்பிளா ஸ்மூத் ஷேடிங் பண்ற ட்ரிக். பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.